ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ மாமா, உனக்கு தெரியாதா? நான் உன்னதான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், இப்படியே பேசி இருந்தேன்னு வச்சுக்கேன், கொல்ல கலட்டி கையில தந்துருவோம் பாத்துக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன பெரிய கிவா நினைப்பா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஐயோ மாமா, இப்போ எதுக்கே வந்து இப்போ கத்திட்டு இருக்க? என்ன இப்போ? ஏன் இப்ப என்ன எதுக்குன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. அம்மா கிட்ட போய் என்னடி பேசி வச்சிருக்க, என்னடி சொல்லி வச்சிருக்க? ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? இதுல என்னையா இருக்கு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் அத்தைக்கிட்டையும் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கா? ஏண்டி நான் தான் ஏற்கனவே சொன்னல, உனக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அந்த அளவுக்கு நான் சொல்லியே நீ திரும்பவும் என் அம்மா கிட்ட போய் பேசியிருக்கணும். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? இந்த பாரியா மாமா, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னதான் பிடிக்கும். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அப்படியே செவுல ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கேன், எங்க போய் விடுவேன்னு எனக்கு தெரியாது பாத்துக்க. சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத பாத்துக்க. ஷோ, இப்போ என்னையா பிரச்சனை உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை நானே இவ்வளவு தைரியமா வெளிப்படையா எல்லார்கிட்டையும் சொல்றேன், உனக்கு என்ன ஆச்சு? ஏடி என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் என்ன நான் என்ன உன்ன லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. நான் தான் சொன்னல, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. நீ தான் லூசு மாதிரி என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. இந்த பாரு மாமா, என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் பாத்துக்க. சும்மா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான். என்னடி என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். உண்மையை தானடி சொல்றேன். உண்மையை சொன்னா நீ தான் அதை புரிஞ்சுக்காம பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்ன விரும்புறா. நாங்க 2 பேரும் 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாமா சொல்ற? 3 வருஷம் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ ஆமா, அதைத்தானே நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு. நீ லூஸ் மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? எவ்வளவு நாள் தான் நானும் பொறுமையா இருப்பேன். இன்னைக்கு ஏதோ பெரிய இது மாதிரி என் அம்மாட்டையும் வந்து பேசியிருக்க. இல்ல, நீ வேற யாரையும் லவ் பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்னு போய் தான் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். ஏய், நீ இந்த மாதிரியே லூசு தரமா பேசிட்டு இருந்த, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? என்ன மாமா சொன்ன? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ஆமாடி, என் பின்னாடியே சுத்தி லவ் பண்ண நீ தாண்டி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மாமா மாமா நான் உன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கேன். நீ என்ன இன்னுமா புரிஞ்சுக்கல? ஏய், யாரடி உன்னை சுத்த சொன்னா? என்ன என் பின்னாடி சுத்து நான் உன்னை சொன்னேனா? நீயா திமிர் எடுத்து என் பின்னாடி சுத்தினா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அப்ப என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படிதானே? ஐயோ ஆமா, அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல இல்ல. ஏன் மாமா இப்படிலாம் பேசுற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ வேணும் தானே நான் அவாய்ட் பண்ற. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உனக்கு பிடிக்கும் தான். நீ போய் தான் சொல்ற. ஏய், பைத்தியமாடி நீ? நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன். திரும்ப லூசு மாதிரி அதையே பேசிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இப்படி என்ன டெய்லி டார்ச்சர் பண்ணி சாவடிக்காத. யாரு? நான் உன்னை டெய்லி சாகடிக்கிறேனா? என் லவ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ தானே என்ன சாகடிக்கிற. இந்த பாரு பிரியா, நான் கடைசியா சொல்றேன், இதுக்கப்புறமா நீ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி வெளியே யார்கிட்டயாச்சும் பேசிட்டு திரிஞ்ச, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போம். சும்மா நீ எங்க 2 பேருக்குள்ள நடுவுல வரலன்னு நினைச்ச, அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ உள்ள வராத. மாமா, என்ன இப்போ? நீ லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த பொண்ணு யாரு மாமா? கடவுளே, ஏண்டி நீலாம் திருந்தவே மாட்டியா? எதுக்கடி என்ன திரும்ப வெறுப்பேத்திட்டு இருக்க? ப்ளீஸ் மாமா, அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு சொல்லு. நான் அதுக்கப்புறம் உன் லைஃப்ல வரவே மாட்டேன். இப்ப என்ன உனக்கு? நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும், அப்படிதானே? ஆமா மாமா. சரி, ஈவினிங் 4 o'clock உன் காலேஜ் ஆப்போசிட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க வந்துரு. நான் என் ஆளை கூப்பிட்டு வந்துடுறேன். அப்ப உண்மையாவே நீ வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்றியா? ஏண்டி என்ன கிறுக்க நாக்கிறாத பாத்துக்க. கேட்டதே திரும்ப கேட்டு என்ன கிறுக்க ஆக்கிறாது. நான் தான் சொன்னல, ஈவினிங் 4 o'clock நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. சரி மாமா. அப்ப நீ உண்மையாவே வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்றியா? அப்ப இவ்வளவு நாள் பைத்தியக்காரி மாதிரி நான் தான் உன் பின்னாடியே சுத்தி இருந்திருக்கேனா? கடவுளே, அட கடவுளே, என்ன இது? இந்த 2 காண்டாமிருகமும் என்னையெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஐயோ, சிக்கிக்கிட்டியே, என்ன பிளான் போட்டு வந்திருக்குன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும். இதுங்களுக்கு நடுவுல நான் இந்த வீட்டுல வாழ்றதே ஒரு பெரிய சவாலா இருக்கும் போலயே. என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கே பாதி நேரம் போயிடும் போல. இதுல நான் அந்த பொறுக்கி பையில எங்க இருந்து பழிவாங்க? ஏய், உனக்கு எவ்வளோ அடி பணம் வேணும்? என்னது பணமா? இது ஒரு பைத்தியம்.
ஏய் உன்கிட்ட தானே கேட்குறோம், உனக்கு எவ்வளோ அடி பணம் வேணும்? ஆமா, இதுக்கு வேற வேலையே இல்லை சிங்சக் அடிச்சுக்கிட்டு. பாத்தியா மீனாட்சி, நம்ம கேட்டுட்டே இருக்கோம், எதுவும் சொல்லாம எவ்வளவு திமிரா அமைதியா நின்றுட்டு இருக்கா பாரு. ஏய் நான் சொன்னது காது கேட்டுட்டா இல்லையா? இப்ப என்ன உங்களுக்கு இவ்வளவு திமிரா பேசுறா பாரு மீனாட்சி. நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்மளையே எவ்வளவு தேனாவட்ட கேள்வி கேட்கிறா பாரு. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு எவ்வளோ அடி பணம் வேணும்? என்ன இப்போ உங்களுக்கு? எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் எதுக்கடி இன்னமும் எங்க உயிரை வாங்கிட்டு இங்கே இருக்க? வெளியே போடி மரியாதையா. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நல்ல வசதியான வீடா இருக்கு, அப்படி இங்க செட்டில் ஆயிரலாம் நினைச்சியா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம மரியாதை எங்க வீட்டை விட்டு காலி பண்ணு. இந்த பாருங்க, சும்மா என்கிட்ட வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. முதல்ல நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம்? நான் இந்த வீட்டோட மருமகா. உங்க பையன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு, அதனால என்னால இந்த வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது. யாருக்கு யாரடி மருமகா? கேவலம் ஒரு பிச்சைக்காரி, நீ எனக்கு மருமகளா? இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஆஃப்டர் ஆல் ஒன்றும் இல்லாத அண்ணாது எங்க முன்னாடி நின்று பேசுறதே பெருசு, இதுல என்ன குரல ஊசத்தி பேசுற? வாயெல்லாம் உடைச்சி. என்ன சுந்தரி சித்தி ரொம்ப துள்றீங்க? ஏய் சித்தி கித்தின்னு கூப்பிட்ட பல்ல உடைச்சி. இந்த பாருங்கத்த, என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது, நான் வெளியவும் போக மாட்டேன். அடியே இந்த அத்தா கித்தன்னு முறை சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத பத்துக்க. மரியாதையே எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு பத்துக்க. உங்க பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் உன்னை பணத்துக்காக ஆசைப்பட்டு இங்க வந்து இருக்கல. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? அவன் தாலியை கட்டினா தாலியை கழட்டி தூரப்பட்டு அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானே? நல்ல வசதியான வீட்டு பையனோட தானே இங்க வந்திருக்க. ஏய் என்னடி, என் வீட்டுக்காரர் உனக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற தைரியத்துல பேசுறியா? தைரியத்துல இந்த ஆட்டம் ஆடுறியா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். இப்போ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளவா? என்னால போக முடியாது. எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு, நம்மளே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. என்னடி வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு ஏகத்தாளமா பேசுறா? என்ன இந்த வீட்டுக்கு அப்படியே மகாராணி ஆயிரலாம் நினைச்சியா? இந்த பாருங்க, அப்படிலாம் நான் எதுவும் யோசிக்கல. நீங்க வேணா அப்படி யோசிப்பீங்களா இருக்கும். யாரு யாரு? நானா? என்ன வார்த்தை சொன்ன? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? ஐயோ சுந்தரி சித்தி, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இப்படி டக்குன்னு கோவப்பட்டா பொட்டுன்னு போயிருவீங்கன்னு. பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துற போது கத்தாதீங்க. என்னடி திமிரா? இந்த பாருடி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, எவ்வளவு நகை வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிரு. நான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து, நல்ல வசதியான வீட்டு பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சும்மா இங்க வந்து இருந்துட்டு என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காத. இந்த பாருங்க, உங்க பணமும் வேண்டாம், உங்க நகையும் வேண்டாம், அதான் நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் ஒழுங்கா தர்றதை வாங்கிட்டு மூடிட்டு கிளம்புற வழிய பாரு. அதை விட்டுட்டு அப்படியே இங்க இருந்து எல்லாத்தையும் சுருட்டலாம் நினைச்சியா? சுந்தரி சித்தி, அதெல்லாம் உங்களோட வேலை. என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், வாய் ரொம்ப ஓவரா நிலுது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏய் நான் கடைசியா சொல்றேன், மரியாதையா இப்பவே வீட்டை விட்டு கிளம்பிரு, இல்லைன்னா உன்னை அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கும். அத்தை நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்ன மீனாட்சி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இவ கழுத்தை பிடிச்சு தர நான் இப்ப இவளை வெளியே தள்ளுறேன் பாரு. அண்ணி விடுங்க, பாத்துக்கலாம். இன்னும் எத்தனை நாள் தான் இங்க இருக்கான்னு நானும் பாக்குறேன். சீக்கிரமாவே இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் மீனாட்சி சொல்றான்னு உன்னை விடுறேன், இல்லைன்னா இப்ப நடக்கிறது வேற. அட கடவுளே, முதல்ல இந்த காண்டாமிருகத்தோட வாயை பெஃபிகுயிக்க போட்டு ஒட்டணும். எப்பப்பா என் நேரமும் கத்திக்கிட்டே தான் இருக்கு. மீனாட்சி நம்ம இப்படியே இவளை விட்டுட்டே இருந்தோம்னா இவ அப்படியே இங்கே ஒரேடியா டேரா போட்டுருவா. ஆமா அண்ணி, அதான் எனக்கும் தெரியல, எதுக்குமே ஒத்து வர மாட்டேக்கால. பெசமா பணம் நகன்னு கேட்டா கூட கொடுத்து தொலைஞ்சு உதவியை வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா போல. மீனாட்சி இவளை இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா முடிவு கட்டி வெளியே அனுப்புற வழியை பார்க்கணும். ஆமா அண்ணி, ஏதாச்சும் பண்ணணும். மீனாட்சி நான் பாத்துக்கிறேன் அவளை. சரிங்க அண்ணி. ஹாய் பிரியா. ஹாய் ரேஷு டார்லிங், பிரியா தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதான் கூப்பிட்டு வந்தேன். பிரியா. மாமா. பிரியா, நீ கேட்டல, நான் லவ் பண்ற பொண்ணு இவங்க தான், ரேஷ்மா. ரேஷ்மா, நீங்களும் எங்க மாமாவும் லவ் பண்றீங்களா என்ன? ஆமா பிரியா, நாங்க 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேபி, நீ பிரியா கிட்ட எதுவும் சொல்லலையா என்ன? இல்ல ரேஷு டார்லிங், பிரியாக்கு தெரியும், ஆனா நான் உன்னை பத்தி ரொம்ப சொன்னதில்ல. இன்னைக்கு திடீர்னு உன்னை பார்க்கணும்னு கேட்டா, சரி அதான் வர சொன்னேன். ஓகே கார்த்திக். பிரியா, ரேஷ்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாவே இருக்க. இல்ல மாமா, அது கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்ப கார்த்திக் மாமா சொன்னதெல்லாம் உண்மைதானா? நான் தான் அதை நம்பாம லூசு மாதிரி மாமா பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கேனா?
பிரியா, நீங்க காலேஜ் எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா பிரியா, ஓகே ஓகே. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ் லைஃப் தான் இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட்டான லைஃப். நானும் கார்த்திக்குமே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மூமெண்ட்லாம் நினச்சாலே இப்போவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம் சரி ரேஷ்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்பவா? இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம். ஆ ஓகே பிரியா, நோ இஷ்யூ. நீங்கள் போயிட்டு வாங்க. மாமா, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே பிரியா, நீ கிளம்பு. நான் ரேஷ்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வரேன். ம் ஓகே மாமா. ரேஷ்மா, ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ சொன்னதெல்லாம் அவ கண்டிப்பா நம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ கார்த்திக், நீ ஏன் இப்படிலாம் பண்ற? அந்த பொண்ணு தான் உன்னை சின்சியரா லவ் பண்றாள். அப்புறமா என்ன? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொன்ன உடனே அவ ஃபேஸே மாறிடுச்சு. எனக்கே பார்க்க ரொம்ப பாவமா இருந்து. நீ ஏன் இப்படிலாம் பண்ற? இல்ல ரேஷ்மா, எல்லாம் பிரியாவோட நல்லதுக்காக தான். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்ல தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்டா அப்படி என்னடா பிரச்சனை ஆக போகுது? பிரியா உன்னோட மாமா பொண்ணு தானே. அவ உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அவளை பிடிக்கும் தானே. எனக்கும் பிரியாவை பிடிக்கும் தான் ரேஷ்மா. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா செட்டே ஆகாது. ஐயோ அதான் கார்த்திக், ஏன் செட் ஆகாது? உன்னோட மாமா பொண்ணு தானே. அப்புறமா ஏன் இவ்வளவு தயங்குற நீ? இல்ல ரேஷ்மா, அது உனக்கு சொன்னாலும் புரியாது. கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் அவளை அவாய்ட் பண்றேன். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ரேஷ்மா. நீ இப்போ பேசுனதுக்கு அவ கண்டிப்பா இதுக்கப்புறம் என் பக்கம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்ற. பிரியாவை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அப்புறம் உன்னை ரொம்ப லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அவ பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆமா ரேஷ்மா, கரெக்ட் தான். இருந்தாலும் இதுக்கப்புறமும் அவ என்னையே நினைச்சிட்டு இருக்க மாட்டாள்ல, அதுவே எனக்கு போதும். சரி ஓகே கார்த்திக். பாய் ரேஷ்மா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் கார்த்திக். இங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. இங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. விழி கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியல் எடுத்து விட்டதோ. கவிதை தேடித் தாருங்கள், இல்லை கனவை மீட்டுத் தாருங்கள். என்ன என் துணியெல்லாம் இப்படி கிடக்கு? எல்லாம் கபோர்ட்ல தானே வச்சிருந்தேன். ஏய், யாரடி என் துணியெல்லாம் இப்படி கொண்டு போட்டது? யார் போடுவாங்க? நான் தான் போட்டேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? மனசுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? எதுக்கடி கபோர்ட்ல இந்த துணியை அவளுக்கு அள்ளி இப்படி போட்டு வச்சிருக்க? அறிவு இருக்காடி? எருமை எருமை. டேய், எருமை கிருமைன்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். உனக்கு என்ன கிறுக்காடி பிடிச்சிருக்கு? எதுக்கடி கபோர்ட்ல இந்த துணியெல்லாம் அள்ளி இதுல போட்டிருக்க? அதுவா, என்னோட துணி வைக்க எனக்கு இடம் பத்தல. அதான் தேவையில்லாத வேஸ்ட் கிளாத் எல்லாம் தூக்கி இங்க போட்டிருக்கேன். என்னோட துணியெல்லாம் கபோர்ட்ல அடுக்கி வச்சிட்டேன். என்னது வேஸ்ட் கிளாத்தா? ஆமாடா, வேஸ்ட் கிளாத் தான். நீயே ஒரு வேஸ்ட். வேற நீ யூஸ் பண்ற திங்ஸும் வேஸ்டா தானே இருக்கும். ஓவரா பேசுறடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அதான் ரூம்ல 2 கபோர்ட் இருக்குல்ல, ஒரு இதுல உன்னோட வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கடி ஏன் துணியெல்லாம் அள்ளி விசிறி இருக்க? 2 கபோர்ட் ஃபுல்லாவும் என்னோட ட்ரெஸ் தான் இருக்கு. எனக்கு அதுவே பத்தல. சரியா? நீ இதெல்லாம் அள்ளி வேற எங்கேயாச்சும் கொண்டு போடு, இல்ல என்னமோ பண்ணு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னது அள்ளி எங்கேயாச்சும் கொண்டு போடணுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏ பொறுக்கி பயலே, இப்ப என்ன? இப்ப எதுக்கு துள்ளுற? துணியெல்லாம் அள்ளி பெட் மேல தானே போட்டிருக்கேன். ஒன்னும் குப்பை தொட்டில கொண்டு போடலையே. எதுக்கு சும்மா துள்ளிட்டு இருக்க? போ, வேற எங்கேயாவது போய் எடுத்து வை. திமிரு எல்லாம் திமிரு பண்ற வேலைடி. இந்த வரடி 2 கபோர்ட்ல இருக்க துணியை அள்ளி நான் இப்ப விசிறல. என் ட்ரெஸ் மேல நீ கைய வச்ச, உன் துணி இந்த கடக்குல அப்படியே தீய கொளுத்தி போட்டுருவேன் பாத்துக்க. ஏண்டி என் நிம்மதியை கெடுக்கணும்னே வருவியோ? ஒரு கபோர்டு வேலுக்கு பத்தாதான், 2 கபோர்டு வேலுக்கு நொட்டடுமா? எனக்கு வாயில நல்லா அசிங்கமா வருது. எனக்கு தெரியாது. மரியாதையா என் துணியெல்லாம் எங்க இருந்து எடுத்தியோ அங்கே போய் எடுத்து வை. ஹலோ ஹலோ ஹலோ, நான் எதுக்கு எடுத்து வைக்கணும்? உன் துணி தானே, தேவைன்னா நீ எடுத்து வச்சுக்க. ஏன் திமிரு பிடிச்சவளே, நீ தானடி அவளுக்கு அள்ளி பெட் மேல தூக்கி போட்டிருக்க. அப்ப நீ தானடி எடுத்து வைக்கணும். பிசாசு சாகடிக்கணும்னே வந்திருக்கியோ? எருமை மாட, 2 கபோர்டும் ஃபுல்லா இருக்கு. சோ துணி வைக்கலாம் இடம் இல்ல, வேற எங்கேயாவது கொண்டு போடு. எவ்வளவு திமிரடி உனக்கு? என் ரூம்ல இருந்துட்டு என் துணியை வைக்க இடம் இல்லைங்கிற கொழுப்பு தானே உனக்கு? இப்ப எதுக்கு சும்மா இங்க நின்னு கத்திட்டு இருக்க? என்னது நான் கத்துறனா? நீ பண்ண வேலைக்கு கத்தாம என்னடி பண்ணுவாங்க? நான் எவ்வளவு அழகா என் துணியெல்லாம் கபோர்ட்ல மடிச்சு வச்சிருந்தேன், அதை போய் இப்படி களைச்சு போட்டிருக்கேடி. என்னது அழகா அடுக்கி வச்சிருந்தியா? ஆமா, வேற? அதான் நீ அழகா அடுக்கி வச்சிருந்த லட்சணத்தை நானும் பார்த்தனே.
நான் எப்படி வேணாலும் வச்சிருப்பேன், உனக்கு என்னடி? இப்போ மரியாதையா என் துணியெல்லாம் எங்க இருந்து எடுத்து அங்கேயே கொண்டு வை, இல்லைன்னா அவன் நடக்கிறது வேற. வைக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? நக்கலு. ஆ, உன் துணி அந்த கபோர்ட்ல எப்படி இருக்குதுன்னு நானும் பாக்குறேன். அதை இப்ப எடுத்து தூக்கி விசிறல. என் பேர் சக்தி இல்லடி. எருமை மோடு, என் துணி மேல கைய வச்சு அவ்வளவுதான் பாத்துக்க. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொல்றத கேளு, என் துணியை எடுக்காத. ஒண்ணு ஒண்ணா எப்படி தூக்கி போடுறேன்னு மட்டும் பாரு. பொறுக்கு பேலே, எதுக்குடா எரியற? இப்படிதாண்டி எரிவேன், இப்படிதானே என் துணியும் அள்ளி போட்டிருப்ப. காட்டர்மே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கபோர்ட்ல உள்ள அவ்வளவு துணியை தூக்கி எரியறேன்டி. அப்பதான் உனக்கு அறிவு வரும். எவ்வளவு திமிரு கொழுப்பு இருந்தா என் துணி அள்ளி போட்டிருப்ப.